ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் 2025. ஸ்டெடியான மைண்டு, தெளிவான சிந்தனை, தீர்க்கமான முடிவு, இதை எடுத்தாங்கன்னா இவங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவங்க ஜாதகத்தில் கடந்த 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டாங்க. இவங்களுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாய் தான். வாயை தச்சிடணும், பேசவே கூடாது, ஓப்பனாக பேசுவாங்க. அதுதான் இவங்க பலம், அதுதான் இவங்களது பலவீனம். ஆனால் இவங்க ஜாதகத்தில் இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த ப்ரமோஷனு, இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், ப்ரமோஷனு, வீசா, அதே மாதிரி க்ரீன் கார்டு, இதெல்லாம் கிடைக்கும். அந்த பொறுமையும் நிதானமாக இந்த 5 வருஷம் அவங்க இருந்தாங்க பாருங்கள், அதுக்கான ரிவார்டு அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க ஜாதகத்தில் கணவன் மனைவி உறவுகள், கணவன் மனைவியில் சுமூகமான உறவுகள் இது அமையும், கல்யாணம் அமையும். ஆமாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஆகவே ஒரு அனுபவம் வரணும்னா கல்யாணம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தில் வரும்போது தான் ஒரு பொறுப்பு கிடைக்கும். குடும்ப தலைவனுங்கிற அந்த பாத்தியத்தை நமக்கு வரும். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5, 7, 9 குருவனுடைய பார்வை இருக்குது. அந்த பார்வை வரும்போது வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், பழைய வீடு வச்சுட்டு இருந்தீங்கன்னா புது வீடு வாங்கலாம், பழைய வீடை நீங்கள் இடிச்சிட்டு புதுசாக கட்டிக்கலாம், ஃப்ளாட் இருந்தால் பெரிய வீடு கட்டலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜென்மத்தில் குரு இருக்காரே சார், அது ஏதாவது பிரச்சனை கொடுப்பாரா அப்படின்னா கொஞ்சம் ஜாயிண்ட் பெயின் இருக்கும், சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதை பார்த்துங்க. நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும். ஏன்னா உங்கள் ஒர்க்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை, உங்களை பயங்கரமாக ஒர்க்கு வாங்குவாங்க. ஆகவே நிறைய நேரம் நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருங்க. எவ்வளவு நேரம் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணமும் பட்டமும் பதவியும் பேரும் புகழும் சேரும். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். ஃபாரின் அசைன்மெண்ட் உங்களுக்கு நிறைய சேரும். இந்த அக்ரிமெண்ட் பண்ணுறது, அதனால் நீங்கள் நிறைய செய்யலாம். அரசியல்வாதிகளுக்கு இது அற்புதமான காலமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் திடீர் வருமானங்கள், உங்களுக்கு இடன் ட்ரெஷர் அது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குன்னு அப்புறம் புதையல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன வம்பில் மாட்டி விட்டுறாருங்க. அப்புறம் பாலகிருஷ்ண ரெட்டியார் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெட்டபாறை எடுத்துனீங்கன்னா குத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரி வராது. ஆகவே உழைச்சாதான் துட்டு வரும். அதில் சில இப்போ பிஎஃப் உங்களுக்கு பேமெண்ட் வரணும். வெளிநாட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, அதில் சில பேமெண்ட் சேலரியில் இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு இத்தனை நாள் கிடைக்கல, இப்போ கிடைக்கும், அதை சேர்த்து வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உழைச்ச பணம் தான் உங்களுக்கு வருமே ஒழிய கொஞ்சம் டிலே ஆனது இப்போ கிடைக்கும்னு சொல்கிறோம். சொத்து பிரச்சனைகள் தீரும், அண்ணன் தம்பி உறவுகள், அதே மாதிரி பெண்களால் ஏற்பட்ட அவமானங்கள், இது எல்லாமே தேரும். அது மொத்தத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருந்து சரியானபடி உழைத்தால் சரியானபடி வெற்றி உங்களுக்கு வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்கள் ஹெல்த். கழுத்து பகுதிகள், வர்ட்டிகோ மாதிரி விஷயங்கள், சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த விஷயங்கள், ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். இது இந்த 4 விஷயம்தான் உங்களை ட்ரபிள் பண்ணுமே தவிர வேறு எந்த விஷயமே உங்களை ட்ரபிள் பண்ணாது. லைஃப்பில் இனிமேல் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கும். உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம்ங்கிறது ஏற்படும். நிறைய பேருக்கு இப்போ ஐவிஎஃப்னால குழந்தை பிறக்குமா இல்லை நேச்சுரல் டெலிவரி ஆகுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். நேச்சுரலாகவே குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இது எப்படி நான் சொல்ல வரேன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கலாம், உங்கள் பேர குழந்தைகள் பிறக்கலாம். ஒருவேளை நீங்கள் நடுத்தர வயதில் இருக்கீங்க, ஒரு கல்யாணத்துக்குரிய பிராப்தத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் குழந்தை பிறக்கலாம். முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும். 2வது குழந்தை உங்களுக்கு பிறந்துட்டு இருக்குன்னா இப்போ சுச்சுவேஷனுக்கு ஆண் குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, இதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகன்று சூப்பராக நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி, ஒரு டாக்டரேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. தெய்வ அனுகிரகம் எந்த இடத்துல இருக்குன்னா, உங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் அம்மா அப்பா தான் உங்களுடைய முதன்மையான தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் செய்வது, அவர்களுக்கு செய்யக்கூடிய பாத பூஜை உங்கள் லைஃப்பில் உங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்கக்கூடிய எந்த சாபமாக இருந்தாலும் சரி, முன்னோர்கள் மூலியமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல ராகு, டைரெக்டாக குரு பார்வையில் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால உங்கள் லைஃபே மாறும். ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய சித்தர்கள், ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய மகான்கள், அதாவது மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய சன்னிதானத்துக்கு செல்வது, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விஜேந்திர சுவாமிகளுடைய சன்னிதானத்துக்கு சென்று வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்கும். உங்கள் லைஃப்பில் மெயினாக சொல்ல வேண்டியது, மிதுனத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ ப்ரொஃபஷ்னல் டெசிஷன் நீங்கள் எடுக்காதீங்க, கண்டிப்பாக தப்பாக போகும்.
எமோஷ்னல் டெசிஷன் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அதாவது இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, பொண்ணுக்கு நல்ல வரன் பார்க்குறது, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம், பேர் வைக்கிறது, இந்த மாதிரி whichever is that is related to yours அகம், அதாவது சந்தோஷத்தை ஒட்டி, ஃபேமிலியை ஒட்டி, ஹெல்த்தை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் டெசிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வரும். ப்ரொஃபஷ்னலாக இந்த மனுஷன் வேணாம், இந்த ஒரு பிஸ்னஸ் வேணாம் நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் தான் பயங்கரமாக போகும். இப்போ இந்த ஆள் வேணான்னு சொல்லி நீங்கள் செலெக்ஷன் விட்டுட்டிங்கன்னா அந்த ஆள் ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட போய் இவங்க பயங்கரமாக உங்களை போட்டு பார்ப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு ஒரு கவலை, தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கன்ஃபியூஷனால் நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் வந்து இருந்துட்டுருக்கோம். ஆனால் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் வீட்டில் தான் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும், உங்கள் தலைமையில் தான் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். அதனால் எந்த ஒரு கவலையும் வேண்டாம். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப் அப்படியே மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க. அக்டோபர் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நான் சொன்னக்கூடிய முக்கியமான விஷயம், விஜேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்துக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது நல்ல மாற்றத்தை கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். மிதுனராசி நண்பர்கள், பேச்சில் வசீகரமும் காதல் எண்ணம் கொண்ட மிதுனராசி நேயர்களே, இந்த இடத்துல தான் உங்கள் ராசியில தான் குரு பகவான் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தில் குரு பார்வை செய்கிறார். இது மூலமா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில வில்லங்களும் வரும், காதல் வெற்றியும் கொடுக்கும், காதல் திருமணமும் நடைபெறும். நீண்ட நாட்களாக குறிப்பா சொல்ல போனா திருமண தடை, அந்த மாதிரி ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷத்தினால இதனால நிறைய தடைகள் வந்துட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த நேரத்தில் திருமண யோகங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குறிப்பா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிறைய ஜாக்பட் இந்த நேரத்துல கண்டிப்பா உருவாக்கி கொடுக்க போகிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், கௌரவம் இது எல்லாமே தேடி வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போக இருக்கின்றது. பூர்வீகத்துல அதே மாதிரி பிறந்த இடத்துல உங்களோட பேர் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பார்கள் கண்டிப்பா இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போகிருக்கின்றது. குறிப்பா சொல்ல போனா இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைகள் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போயிருக்கின்றது. இந்த குருவினுடைய பார்வை இருக்கிற இடத்த இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதை முன்னாடி செய்யறது, எதை பின்னாடி செய்யறது, இதை ஃபர்ஸ்ட் செய்யலாமா, இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்துருமா அப்படின்ட்டு ஒரு பய உணர்வு இந்த மிதுனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இந்த பயமும் பதற்றத்தை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு நல்ல முறையில் நம்மளால உண்மையும் நேர்மையும் இருந்தால் இந்த வருடம் சிறப்பாக அமையும். உங்களோட உழைப்புக்கு திறமைக்கு நல்ல முறையில் முன்னேற்றத்தை கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்க மேல வைக்கணும். அதே மாதிரி கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதே நேரத்துல கூட்டு தொழில் இருப்பது தேவையில்ல சங்கடங்களும் கொஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். லாபம் அதிகமா வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா இது எதன் மூலமா வந்துச்சு, இன்னைக்கு அதிகமா இருந்துச்சு நாளைக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா கூட்டாளிகிட்ட நம்ம சந்தேகப்படுறது, அதே மாதிரி ஃபேமிலி பிரச்சனையும் சந்தேகப்படுறது, இதெல்லாம் தேவையில்லாத பல ப்ராப்ளம் பிரச்சனைகளை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதனால இதை கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பா சொல்ல போனா நாவடகத்தை கொஞ்சம் கவனமா பயன்படுத்திட்டீங்கன்னா வரக்கூடிய அமைப்பு நல்லது, எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பார்கள் கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும். இந்த வருடத்துல உங்களுக்கு நல்ல முறையில் அமையணும்னா குருவினுடைய பார்வை சிறப்பு பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பல மடங்கு ஒரு வெற்றி முன்னேற்றத்தை கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நுணுக்கமான அறிவு கொண்ட மிதுன ராசி நேயர்களே, இந்த 2025 குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது பார்க்க போறோம். உங்க ராசிக்கு வந்து குரு பகவான் வரப்போறார். அப்ப உங்க ஜாதகத்திலயும் சரி, உங்க வீட்லயும் சரி, என்ன தோஷங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து கோயிலுக்கு போகாமையே உங்க தோஷம் எல்லாத்துக்கும் நிவர்த்தி ஆக போறது. உங்க அறிவு தான் உங்களோட பிளஸ், உங்க அறிவு தான் உங்களோட மைனஸ். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஏதாவது வந்து உங்க வீட்லயும் சரி, இல்லை உங்க தொழிலையும் உங்க ஆஃபீஸ்லயும் ஏதாவது முடிவெடுக்கும் போது கொஞ்சம் நிதானமா முடிவெடுத்தீங்கன்னா, அதாவது ஒருத்தங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இப்படிதான், இதுதான் இவங்களோட கேரக்டர், இதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க வந்து ப்ரீஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து மேக்சிமம் நிறைய விஷயத்துல வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் சில விஷயங்கள்ல வந்து தப்பாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு நடந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்வை பார்க்க போறாரு. அது வந்து மிக சிறப்பான பார்வை. என்னன்னா 7ஆம் பார்வை. எதனாலனா குருவோட வீடையே அவர் வந்து பார்க்குறாரு இல்லைங்களா. மிக சிறப்பான பார்வை தான். உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து காதல் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து கை கூடலை, வீட்டில் பிரச்சனையாக இருக்குது, ஒத்துக்கலைன்னா இந்த ஆண்டு நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒத்துட்டு சீக்கிரமாக வந்து உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து இந்த ஆண்டு நிச்சயமாக குழந்தை பிறக்கும்.
ஹரிஷ் ராமன் சார் சொன்ன மாதிரி இயற்கை முறையிலேயே ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் இயற்கை முறையிலேயே குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. உங்கள் முன்னோர்கள், உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மா செய்த புண்ணியம் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைய போகுது. வருமானத்திலையும் சரி, தொழிலையும் சரி, எல்லா வகையிலையும் உங்களுக்கு மிக அற்புதமான காலம் தான் சொல்லணும். வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டு.